குழந்தைக்கு பேரிடுதல் பற்றி இந்த ஹதீஸ் வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்போ இது பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆண் குழந்தையும் அஹிகாவுக்கு பொறுப்பானவன். அவன் சார்பாக 7ஆம் நாள் ஆடு அறுக்கட்டும், அன்றே பெயரிடட்டும், அவன் தலைமுடியை இறக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் வந்து சமுராத் இடத்தரானும் அபுதாவுத் திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களை இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி அக்கீக்கா கொடுப்பாங்க, நமக்கு தெரியும். ஆண் பிள்ளைகளுக்கு 2, பெண் பிள்ளைகளுக்கு 1 அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து குறிப்பிட்டு ஆண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி அக்கீக்கான்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 7ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் நாள் கொடுக்க அவ்வளோ வசதி இல்லாதவங்க மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 நாளில் வந்து அதோட மல்டிப்ளிகேஷன், அதோட பெருக்கல் இருக்கு இல்லையா, 7ஓட கணக்குப்படி 7 இல்லைன்னா 14, 14 வந்து 7 இருமுறை இது பண்ணால் கூட்டுன வருது இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் போதுமானவன் அந்த மாதிரி கூட சொல்லப்பட்டிருக்கு. முடியலை, இன்கேஸ் நீங்களால் முடியலன்னா மட்டும்தான் வந்து அந்த 7ஓட மடங்காக நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? தலைமுடியையும் இறக்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். குழந்தை பிறந்தவுடன் பெயர் வைப்பதற்கு தவறினால் 7ஆம் நாள் பெயர் வைப்பதற்கும் முதல் ஹதீஸும் 3வது ஹதீஸும் சான்றாகும். இந்த முதல் ஹதீஸும் 3வது ஹதீஸும் குழந்தை பிறந்து பெயர் வைக்க முடியல அப்படின்னா 7ஆம் நாள் பெயர் வச்சுக்கலாம். குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க இஸ்லாமில், பாங்கு கொடுத்துட்டு காதில் ஒரு சைட் காதில் பாங்கு கொடுத்துட்டு பேர் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மிஸ் ஆச்சுன்னா 7ஆம் நாள் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பெயர் வைக்கலாம், குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது சம்பந்தமாக சிந்திப்பது அவசியமாகும். முஸ்லிம்களில் பெரும்பாலோர் தம் குழந்தைகளுக்கு பொருளற்ற பெயர்களையும் இறைவன் வெறுக்கின்ற பெயர்களையும் வைக்கின்றார்கள். குப்பை தம்பி, நாகூர் கனி, மஸ்தான் ராவுத்தர், ஈக்கி அப்பா, பேத்தல் சாயிபு, ஷாஹுல் ஹமீத் போன்ற பெயர்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வந்து நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் அவங்க மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டுள்ளோம், அதனால் வந்து அவர்களோட பேரே வைக்கிறோம் அப்படிலாம் வைப்பாங்க. குழந்தை பிறந்தது சம்பந்தமாக சிந்திக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளற்ற அல்லாஹ் தாலா வெறுக்கின்ற பெயர்களை அறவே வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பின்னாடி பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துடலாமா? நாகூர் பிச்சை என்றால் நாகூரில் அடங்கி இருப்பவர் பிச்சையாக வழங்கிய குழந்தை என்று பொருள்படும். நாகூரில் அடங்கி இருப்பவர்களுக்கும் குழந்தை பிறப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? குழந்தைன்றது அல்லாஹ் தாலா கிட்டேருந்து கிடைக்கிற நியாமத்து. அதை வந்து நாகூரில் இருக்கிறவங்க எப்படி நமக்கு பிச்சையாக கொடுக்க முடியும்? அல்லாஹ் தாலா வந்து நமக்கு பிளஸ் பண்ணி இருந்தாங்க தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா நம்ம ஹக்கில் எழுதியிருந்தால் தான் குழந்தை பிறக்கும் இல்லையா? அதுதான் இதற்கான பொருளாக இருக்குது. அதற்காக அந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது சிறந்தது.